எந்த க்ஷணம் வேணாலும் ராட்சசாலாம் வருவா. ரட்சிக்கணும்னா கண்ணை எப்படி எம காப்பாத்துமோ அப்படி காப்பாத்தினாராம் சுவாமி. 5வது நாள் ராத்திரி வந்துட்டா மாரீஜன் சுபாகு இன்னும் பல ராட்சசாள் பாக்கி அத்தனை ராட்சசாலையும் சம்மாரம் பண்ணி இவர் கிருதுமா கிரியமான கிருதுரட்சா. விஸ்வாமித்ரர் முனிவனமக மகாதேவ சித்தாசிரமத்துக்கு வந்துட்டார். சித்தாசிரமங்கிறது என்னன்னா 7 பூர்வாசிரமோ ராமா. அந்த ஆசிரமத்துக்கு வந்தார். வந்த உடனே இப்போ இது யாரோட ஆசிரமம்னு கேட்குறார் ராமர். உடனே விஸ்வாமித்ரர் ராமா இது பூர்வாசிரமம். யாருக்குன்னார். வாமனாவதாரம் பண்ணி வாமனமூர்த்தி அந்த ஆசிரமத்தில் தான் 3 வருஷ காலம் வேதம் சொல்லிண்டு சமிதாதானம் பண்ணிண்டு பிரம்மேக்கிய பிரச்சனை சொல்லிண்டு இருந்திருக்காராம். அது வாமனமூர்த்தியோடது. இது பூர்வாசிரமம். உன்னோட பூர்வாசிரமம்னா சுவாமிக்கு பயம் வந்துடுது. நம்ம அவதார ரகசியத்தெல்லாம் இவர் வெளிப்படுத்திட போகிறாரேன்னு பயந்தாராம். பூர்வாசிரமம்னு சொன்ன உடனே பயப்படாத ராமா, வாமனஸ்ய வாமனமூர்த்தியோட பூர்வாசிரமம். சித்தாசிரமத்தில் வந்தார். அங்க வந்து யஜ்ஞ கார்த்தால ஸ்நானம் பண்ணி சுவாமி விஸ்வாமித்ரர் யஜ்ஞத்தை சங்கல்பிச்சு இந்த சங்கல்பம் ஆச்சு. உடனே ராமலட்சுமணால ரிஷிகள்லாம் கூப்பிட்டு சொல்றாங்க. என்ன சொன்னான்னா, அப்பா இனிமே இந்த ரிஷி பேச மாட்டார். இன்னிலேருந்து 6 நாள் பேச மாட்டார். அத்ய பிரபிருதிஷட்ராத்ரம் தீட்சையை அடைய போறார். மௌனமா இருக்க போறார், பேச மாட்டார். உனக்கு ஏதாவது பேசணும்னா இப்பயே கேட்டு வச்சிருக்க. இன்னிலேருந்து 6 நாட்கள் சாத்தியமான யாகம். சோமயாகம்னா 5 நாள், இது 1 நாள் கூடமா. அதனால இந்த யாகத்துக்கு அதிராத்திரம். விஸ்வாமித்ர மகரிஷி பண்ணின யஜ்ஞம் அதிராத்திரம். அத்ய பிரபிருதி ஷட்ராத்திரம் தீட்சாங்கதா. நீதான் ரட்சிக்கணும். எந்த க்ஷணம் வேணாலும் ராட்சசாலாம் வருவா. ரட்சிக்கணும்னா சுவாமி என்ன பண்ண, மாரீச்சம் திராவயித்வா மகசிரசி சரைஹி அன்யரக்ஷாம்சி நிக்னன் கல்யாம் குர்வன்ன கல்யாம் பதிபதரஜசா பிராப்ய வைதேகேகம். அந்த ரசம் குறையாமல் எப்படி பட்டத்திரி சொல்றார். மாரீச்சம் திராவயித்வா யஜ்ஞம் ஆரம்பிச்சாச்சு. 5வது நாள் ராத்திரி வந்துட்டானா. காக்கருது 2-3 நாள் விண்ணவர் காக்கிய முனிவு கண்ணினை காக்கின்ற இமையர் காத்தனர். கண்ணை எப்படி எம காப்பாத்துமோ அப்படி காப்பாத்தினாராம் சுவாமி. சுவாமிக்கும் லட்சுமணன் அப்படி யஜ்ஞ சம்ரட்சணம் பண்றார். அந்த நேரத்தில் இந்த 5வது நாள் ராத்திரி வந்துட்டா மாரீச்சன் சுபாகு இன்னும் பல ராட்சசாள். சுவாமி என்ன பண்ணார்னா, ஒரு பானத்தை எடுத்தார். மாரீச்சம் திராவை அவனை விரட்டினாராம். மானவாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி அந்த வயலை அப்படியே காக்கா வடைய தூக்கின்னு போறாம தூக்கின்னு போயிடுச்சு. மாரீச்சன் தூக்கின்னு போய் சமுத்திரத்துல முக்கினது. ஜீவன் வேடும் போல இருந்தது. தூக்கி கரைக்கு கொண்டு வரும். கொஞ்சம் ஆஸ்வாதப்படுத்தினே திருப்பி முக்கும். ஜீவன் போற நேரத்துல கரைக்கு கொண்டு வரும். சுவாசானே திருப்பி முக்கும். இவரையே சமுத்திரத்துல முக்கி இனி முக்கினா ஜீவன் போயிடுங்கிற நேரத்துல கரையில போட்டுட்டு அந்த அஸ்திரம் எடுத்து அடுத்தது சுபாகு. அவனை என்ன பண்ணா, ஆக்னேயாஸ்திரத்தை எடுத்து சுபாகுவை சம்மாரம் பண்ணார். இன்னும் நிறைய ராட்சசால் வந்திருக்காரு. சேஷானு வாயுவியமா வாயுவாஸ்திரத்தை எடுத்துட்டார். அதை எடுத்து வாயுவியாஸ்திரத்தை எடுத்து பாக்கி அத்தனை ராட்சசாலையும் சம்மாரம் பண்ணி இவர் கிருதுமா கிரியமான கிருதுரட்சா கிருதாவபிருதா அபிலஷாமீதி. உன் பிள்ளையால யஜ்ஞத்தை யஜ்ஞம் ரட்சிக்கப்பட்டு
அவபிரத ஸ்நானம் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னு சொன்னார்னு போஜனம் சொன்னார்னு அதே மாதிரி பண்றாரு. அடுத்த நாள் கார்த்தால அவபிரத ஸ்நானம் பூர்த்தி ஆச்சு. 6வது நாள் யாகம் பூர்த்தியாகி ரொம்ப சந்தோஷப்பட்டு விஸ்வாமித்திர மகரிஷி பரம அனுகிரகம் பண்ண கல்யாமு குருவன் நகல்யா அங்கேயே அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கார். ஜனகன் தேர்ந்து ஒரு பத்திரிக்கை வந்தது. அந்த பத்திரிகையில தனுர்யஜ்யம் பண்ண தான் யாகம் பண்றேன்னும் சீதா ஸ்வயம்பரம் தனுர்யஜ்யம்னு பத்திரிக்கை வர அதை பார்த்துட்டு ராமலட்சுமணாலையும் அழிச்சுன்னு கிளம்பிட்டார் விஸ்வாமித்திரர். இப்படி போயிண்டே ரொம்ப தூரம் போற பாதையில நிறைய கங்காவதரணம், ஸ்கந்தோத்பத்தி, சப்த பரதுத்பத்தி இந்த கதைகள்லாம் சொல்றார். சொல்லி இப்படி அழிச்சுன்னு போயிட்டே இருக்கும்பொழுது கல்யாம் குர்வன் நகல்யாம் பதிபதரஜசா பிராப்ய வைதேகேகம். அப்படி அழிச்சுன்னு போயிட்டே இருக்கும்போது விஷாலா நகரம்னு ஒரு இடம். அங்க ஒரு உபவனத்துல பார்த்தா பாழடைஞ்ச ஒரு ஆசிரமம். அந்த ஆசிரமத்துல தான் கௌதமரும் அகல்யாதேவியும் அனுஷ்டானங்கள் பண்ணிட்டு அக்னிஹோத்திராதிகள்லாம் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆசிரமம் இப்ப பாழடைஞ்சு இருக்கு. அதை பார்த்துட்டு சுவாமி இது யாருடைய ஆசிரமம்னு கேட்க உடனே விஸ்வாமித்திரர் அகல்ய கதையை முழுக்க சொல்லி, மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.